Hi friends, it's Friday mini vlog. So இன்னைக்கு நான் வந்து என்ன பண்றேங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். மார்னிங்கே நான் கடையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சோ அடுத்து வந்து இந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறேன். இந்த கஸ்டமர் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் ஒரு சின்ன டிசைனா கேட்டிருக்காங்க. சோ அது நான் எப்படி பண்றேங்கறது பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின் பீஸ் எடுத்தாச்சு. சோ இதற்கு கரெக்ட்டான மேட்ச்ல எனக்கு லைனிங் கிடைக்கல. சோ என்கிட்ட இருக்கிற கலரை நான் மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா லைனிங்கும் நான் மெயின் பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து லைனிங் வெட்டிட்டு அப்புறம் மெயின் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வெச்சு வெட்டுவேன். அது எனக்கு கரெக்ட்டா வரும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ல வந்து நல்ல பக்கமா வெச்சு மெயின் பீஸோட நல்ல பக்கத்துல ஸ்லீவை வெச்சு அடிச்சு திருப்பி எடுத்துக்கலாம். அப்போ லைனிங் வந்து அடியில போய்டும். இப்போ லைனிங்கை ஒட்டி நாம ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் பீஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன டிசைன் தான். பிகினர்ஸ் கூட இத பண்ணலாம். பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். சென்டர்ல ஒரு நாட்ச் போட்டுட்டு சென்டர்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் என்னன்னா மிஷின்ல வந்து நம்ம பெரிய தையல் போடுவோம்ல, சோ அத வந்து நான் திருப்பிட்டேன். வெச்சதிலே எது பெரிய தையலா இருக்குதோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரிய தையல்ல நம்ம ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணி எடுத்துறணும். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நூல்ல ஒரு நூலை மட்டும் பிடிச்சு நம்ம இழுத்தோம்னா இந்த மாதிரி கிரஸ் டைப் வரும். இது எலாஸ்டிக் வச்சு பண்ணுவாங்க. நான் எலாஸ்டிக் இல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். இதுல எலாஸ்டிக் வச்சனா இன்னுமே அது வந்து கிரஸ் அதிகமாக கொடுத்துரும். அப்போ நமக்கு லைட்டா இருந்தா போதும்னு சொன்னாங்க. ஏன்னா ஆல்ரெடியே அது ஸ்லீவ் வந்து சின்னதுங்கிறதுனால கிரஸ் ரொம்ப இருந்தால் ரொம்ப சின்ன ஸ்லீவ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த நான் எலாஸ்டிக் வைக்காமல் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் பீட்ஸு சின்ன ஒரு ஹேங்கிங்கும் கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது.